தமிழ் மொழியை இழிவுபடுத்தி மத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் திரு மரியன் வில்சன் அவர்கள். இந்த தம்பி எந்த கட்சின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பொதுவாக ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, இவர் மத அரசியல் பண்ணுறாரு, தமிழ் மொழியை கொச்சப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்படி. நான் அந்த சட்டப்பேரவையில் நடந்த ஸ்பீச்சை முழுசாக லைவில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. இப்போ நான் உங்களை வந்துட்டு சொல்லலாமா, நீங்கள் மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க, அவர் வந்துட்டு நார்மலாக பேசினதை கழிச்சு மதக்கலவரத்தை உண்டாக்குறீங்கன்னு நான் சொல்லவா? நண்பா, அந்த இடத்துல உண்மையாலுமே பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? பார்க்குறவங்களோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது எந்தெந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணுதோ அந்தந்த மாதிரிலாம் மனுஷனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்ல சிந்தனையில் யோசிச்சு பாருங்க, அது நல்லதாக படும். கெட்ட சிந்தனையாக யோசிச்சிங்கன்னா கெட்டதாக படும். அவர் பேசுனதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த ஒரு தனிநபரையும் உருவக்கேலியோ அவர்களோட செயல்களை வச்சு ஏளனமாக பேசணும் அப்படின்னா அது தவறு, புரியுதுங்களா? தனிநபர் விமர்சனம் பண்ணக்கூடாது, கேலி கிண்டல் செய்யக்கூடாதுன்றதான் அவரு சொன்னது. உங்களை மாதிரி இந்த மொழியை வச்சோ மதத்தை வச்சோ அரசியல் பண்ணி பிரிவினை உண்டு பண்ற மாதிரி எண்ணத்துல எல்லாம் அவரு கிடையாது. முழுசா நீங்க போய் கேளுங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அவரு அந்த மாதிரி தன்னோட மதத்தை வந்துட்டு பெருமைப்படுத்தி பேசி மற்ற மதத்தை கேவலமாகவும் பேசல, தமிழ் மொழியை கேவலமாகவும் பேசல. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பா காட்டாதீங்க. உங்களையெல்லாம் என்ன மாதிரி யோசிக்கிறதுனே தெரில. உங்களை மாதிரி ஆட்கள்னால தான் மத கலவரமும் மொழி கலவரமும் உண்டாகிக்கிட்டு இருக்குது. நன்றி.